கடவுளேன்னு நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. ஆமா சித்தி, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க தான் நல்லபடியா முடிச்சு வச்சிருக்கீங்க. நான் என்னத்த பண்ணேன், எல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு. இன்னாருக்கு இன்னாருன்னு அமையணும்னு இருந்தா அதை யார் தடுக்க முடியும்? நல்ல மனசுக்கு தான் இப்படி ஒரு நல்ல இடத்துல பொண்ணு அமைஞ்சிருக்கு. சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அடுத்து ஆக வேண்டிய விஷயங்களை பேசுங்க. ஆக வேண்டிய விஷயம் தான் பேசி முடிச்சாச்சா நல்லபடி. இன்னும் என்னத்த பேச சொல்லியா? அதான் சொல்லல, அது முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் மணி 8 மணி ஆகுது, வந்துங்கன்னு இருக்கோம். லட்சுமி அக்கா ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்ய போறாவ என்ன எதுன்னு கேட்கத்தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன செய்யணும், அவ வீட்டுல போய் செஞ்சு திங்கணும். மணி 8 தானே ஆகுது. அது லட்சத்தி 8 மணி ஆகுது. இனி வீட்டுல போய் தோசை சுடவா, இட்லியை வைக்கவா, சப்பாத்தியை போடவான்னு யோசிச்சுட்டு கிடக்கணும். இதுவே லட்சுமி அக்கா கடையில ஒரு புரோட்டானமும் வாங்கிட்டு வந்தா அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டு கிளம்பலாம்ல. அவளுக்கு கண்டிதான் எப்படி தூரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். எப்படி தூரம் நடந்துட்ட? என்ன 4-5 மைலுக்கு நடந்தே வீட்டு நடந்தே வந்திருக்க. அழுங்காம குழுங்காம வேனை மத்தி எல்லாரையும் கூட்டு போயிருக்கு. ஒரு அரை மணி நேரத்துல போய் இறங்கிருக்கோம். அரை மணி நேரத்துல திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கோம். 1 மணி நேரம் அங்க இருந்திருக்கோம். இதுல என்ன உனக்கு அந்த அன்னைக்கு ஆவியத்தால போயிட்டே நீ புரோட்டா வாங்கி போடணுமாம்ல? அங்க போய் என்ன சும்மா இருந்துட்டு வந்தது? ஒரு பக்கா கிளாஸ்ல காப்பி கொடுத்தா அதை குடிச்சிருக்கு, மிச்சரை தின்னுருக்கு, இம்பிட்டுக்கான பிஸ்கத்தை தின்னுருக்கு, இம்பிட்டையும் தின்னுட்டு எப்படி போய் 8 மணிக்கெல்லாம் பசிக்கு உனக்கு? உங்களுக்கு வேண்டாம்னா பேசாம இருங்க சித்தி, நாங்க வாங்கி சாப்பிட்டதே கிடைக்கிய. அதானே, பொண்ணு பார்க்க போயிட்டு வந்ததுக்கெல்லாம் இப்படி விருந்து வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்ன புதுசா உருவாக்குறிய சித்தி? இருக்கட்டும் சித்தி, எல்லாருமே இங்கே சாப்பிடுங்க. நான் என் மவனை போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். அதான் லட்சுமிக்கா, எனக்கு ஒரு 4 புரோட்டா போதும். என்ன செம்பாக்கா, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. இப்பவே சொன்னாதான் கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கும் சாப்பிடுறதுக்கும் சரியா இருக்கும். எங்களுக்கும் தலைக்கு 4 புரோட்டா போதும் லட்சுமி. லதா, உனக்கு எப்படி? எனக்கு 4 புரோட்டா போதும்க்கா. வேற என் மாவா ஒருத்தி தான் வீட்டுல இருக்கா. அவளுக்கு ஒரு 2 புரோட்டா வாங்கிட்டு பார்சல் கொண்டு போனா போதும். சை, இவளெல்லாம் என்ன பொம்பளையிலோ, அவளே கஷ்டப்பட்டவா. பொண்ணு பார்க்கத்தானே போயிட்டு வந்திருக்கு, இதுக்கு கூட செலவழித்து விடுதாள் எப்படி? இப்ப என்ன நிச்சயதார்த்தமா முடிச்சிருக்கு? அப்படி என்ன நாக்கு வச்சிருக்காளோமா? சை. லட்சுமி, நான் போயிட்டு வரேம்மா. ஏக்கா இருங்களேன், சாப்பாடு எல்லாருக்கும் சேர்த்தானே வாங்க போறோம். வேண்டாம்மா, என் பிள்ளைகள் என்ன தேடிக்கிட்டு இருக்கோம். என் வீட்டுல மாவு இருக்கு, சோறு இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் போயிட்டு வரேன்னு. லட்சுமி, நாங்களும் போயிட்டு வரேம்மா. ஏ சித்தி இருங்க, எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்து சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுங்க சித்தி. அவ வீட்லயாவது பெரிய பிள்ளைல விட்டுட்டு வந்திருக்கவோ போயிட்டாவோ. நீங்க எப்போ போய் என்ன செய்ய பெரியா இருங்க. வேண்டாம்மா, நீ சொன்னதே போதும். அங்க பொண்ணு பார்க்க போன வீட்லயே காப்பி குடிச்சதே எனக்கு வயிறு திம்முன்னு இருக்கு. இன்னையோடய முடிஞ்சிட போது. அதுக்கடுத்து உன் வீட்டுல ஒரே விருந்து தானே. நிச்சயதார்த்த வைப்ப, பொங்கி போடுவேன், கல்யாணம் வைப்ப, ஒரே விருந்தா தானே போய்கிட்டு இருக்கும். அப்ப வந்து சாப்பிட்டுக்கிட்டு என்னம்மா? சின்ன பண்ணி போம்மா. சரி தே. லட்சுமி அக்கா போயிட்டு வரேன்னு. சரிம்மா. ஏக்கா இரு, நானும் வரேன். வார லட்சுமி, கோமதி தேடிக்கிட்டுப்பா. நானும் வரேன் லட்சுமி அக்கா. என்ன இப்படி எல்லாரும் கிளம்பிட்டியா? இருங்க, பிறவு போலாம். இருக்கட்டும் லட்சுமி, நீ ஆக வேண்டிய வேலையில பாரு. நாங்க போயிட்டு வரோன்னு. நானும் போயிட்டு வரேனுக்கா. நீயாவது இதே இல்லையா? நேரம் ஆகுல்லக்கா, நாளை காலையில வேணா எல்லாரும் உட்காந்து பேசுவோம். இப்ப போயிட்டு வரேன்னு. சரிம்மா. செம்பாக்கா பாத்தீங்களா எல்லாரும் இப்படி கிளம்பி போறான்னு? ஆமா கவனிச்சேன். லட்சுமி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு இப்படி போனால் வேணா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நம்மளை கேவலப்படுத்துறது தான். அவள் எல்லாம் சாப்பாடை எதிர்பார்க்கவே மாட்டாள். நம்ம தான் இப்படி நாய் மாதிரி கிடந்து கேட்டுட்டு கிடக்கோங்க மாதிரி சொல்லிட்டு போறாள்வோம். பாத்தியா, நம்ம என்ன சும்மையா வீட்டுல வந்துட்டு கேட்கும்? இவ்வளவு நேரம் கழிச்சு போய் சமையல் பண்ணி சாப்பிட என்ன நேரம் ஆகும்? நம்ம எல்லாம் பிராக்டிக்கலா யோசிக்கா. அவள் எல்லாம் ரொம்ப சீன் பொடியால பாத்தீங்களா? திமிரு பிடிச்சவளுக்க. ஆமா, அதுல அந்த கிழவி இருக்க சின்ன பொண்ணு மாமியாரு. அப்போ பொல்லாத கிழவி. இந்த தெருவிலே எத்தனை பேருக்கு கெதிலாம வந்திருக்கு. அவளுக்கு மட்டும் ஒரு பேதையும் வராத. இப்படித்தான் வீட்டுக்கு வீடு நியாயம் பேசிட்டு தெரியவா. ஆமா, இவ ஏதோ நல்லவனக்கா. அவளும் மாமியாலும் மருமோளும் நாரதான் ஊருக்கே தெரியுமே. ஆமா பாத்தீங்களாக்கா, இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சுமி அக்கா காணும். அவங்கிட்ட இப்பவே சொன்னா தானக்கா அவன் கடையில வாங்கி தருவான். அதுக்கு சொல்ல போய்ப்பாவலா இருக்கும். இருக்கும். அப்புறம் ஏலே கல்யாணம்னாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுல என்ன வேற வழியில இல்லண்ணே. ஏன் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா முடிஞ்சிட போகுது. பத்தியா, கல்யாணமே பிடிக்காதவன்னா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. எப்படி சமாளிக்காம பாரு. என்ன குமைக்காதண்ணே. சரி, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னா சரியில்ல, அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு 2 வார்த்தை பேசிருக்கலாம்ல. ஆமா, அதை செஞ்சிருக்கலாம். அந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கிருக்கலாம், ஒரு போன் பண்ணி பேசிக்கிடலாம். ஒண்ணுமே தெரியாம இருக்கீல்ல இப்படி. என்ன அந்த பிள்ளையே ஒரு 5 நிமிஷம் கூட நிக்க கூச்சப்பட்டு ஓடிட்டு அந்த பிள்ளைகிட்ட எப்படின்னே போய் பேச முடியும்? அதுக்காண்டி பேசாமலேவா இருக்க போற? இன்னும் கொஞ்ச நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டா கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஆமா, கண்டிப்பா காலம்பூரா பேசிதான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் பேசணும்னு சொல்லிருக்கலாம்ல. போய் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்திருக்கலாம், ஒரு நம்பர் வாங்கியிருந்தா. இப்போ எங்க கிட்டே பேசிக்கிட்டு இருப்ப, அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்ன ஒரு நிச்சயதார்த்தமாவது முடிஞ்ச தானே போன் நம்பர்லாம் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடியே வாங்கினா என்ன நினைப்பாவ? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யாரு என்ன நினைப்பாவோன்னு யோசிக்கவே கூடாதுல்ல. மனசுல பட்டதை படான்னு பேசிடணும். சரி, நிச்சயதார்த்தத்தை அன்னைக்காவது நம்பரை வாங்கி தொலை. சரிண்ணே. சரி ராசி, கிளம்புமா? போவோம்மா. சரி கிருஷ்ணா, போயிட்டு வரோம், பாத்துக்கோண்ணா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்லண்ணே. இருக்கட்டும்ல, இப்பவுமே நேரம் ஆயிட்டு. போயிட்டு வரேன்னா? நானும் போயிட்டு வரேன் கிருஷ்ணா. இல்லண்ணே, நீயாச்சும் இரேன். அங்கதான் ஆச்சியும் சின்ன பொண்ணக்காவும் கூப்பிடுதாவோ, அண்ணன் போறான். நீ வேற, உங்க கவிதாக்கா எனக்கு 10 போன் அடிச்சுட்டா போய்க்குள்ள. நான் தான் சைலண்ட்ல போட்டுட்டு இவ்வளவு நேரம் கண்டுக்கிடாம இருந்தேன். இப்பவும் வீட்டுக்கு போலாம் வையேன், அவ்வளவுதான். போயிட்டு வரேன்னா? எதா இருந்தாலும் போன் பண்ணு. சரிண்ணே. பேரப்பில போயிட்டு வரோம். நல்லா சாப்பிட்டு எடுத்துறீங்க என்ன? சரியாச்சி. சரி, வரோம்.
சாந்தி வீட்டுல உள்ள ஒரு சத்தங்களக்கா இருக்கு, தேடி வந்துட்டாரா அதுக்குள்ள? என்ன தம்பி, அதுக்குள்ள வீட்டுக்காரியே தேடி வந்தாச்சு போல. ஆமாக்கா, பிள்ளைவும் அம்மையை தேடிக்கிட்டு இருந்தா, அதான் கூப்பிட வந்தேன். சரி சரி. என்ன சாந்தி, வீட்டுக்கு வரியா? இப்படி வந்த நேரம் என்ன ஒரேடி அங்கேயே இருந்துட்ட? வந்த உடனே வீட்டுக்கு வரணும்தாங்க நினைச்சேன். இந்த லட்சுமி அக்கா உள்ள அவதான் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாவோ. என்னக்கா நான் சொல்றது உண்மைதானே? நம்ம போறோம்னு சொன்ன லட்சுமி அக்கா தானே இரு இருன்னாவ. ஆமா ஆமா தம்பி, லட்சுமி தான் இரு சொன்னா. சரி, அப்படியே இருந்தாலும் அவ எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரட்டும், நீ கிளம்பி வீட்டுக்கு வரப்பாரு. என்னங்க இப்படி பேசிய? லட்சுமி அக்கா மாறி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாவ. எனக்கு மறுத்து பேசவே முடியல. நானும் சரி போனா போது சாப்பிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டேன். அந்த அன்னைக்கு போய் இங்க எல்லாருக்குமா சேர்த்து தான் உன் மகன் கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லியிருக்காவ. அவன் இந்நேரம் கடைக்கு போயிருப்பான். வாங்கிட்டு வரும்போது எனக்கு உண்டான சாப்பாடு மிஞ்சிட்டு அப்படின்னா லட்சுமி அக்கா என்ன நினைப்பாவ? இந்த பிள்ளைய நம்பி நம்ம இப்படி வாங்கினோமே, வீணா போயிட்டா நினைக்க மாட்டாவா? என்னக்கா நான் சொல்றது சரிதானே? ஆமா, பிறகு துட்டு கொடுத்து தூரப்பட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. பாருங்க, அதான் நான் இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா புரிஞ்சுக்கிடாம பேசிக்கிட்டு இருக்கிய? வள்ளியக்கா சொல்லு செம்பா. பாத்தியா எப்படி நடிக்கான்னு? ஆமா பாத்தியா, புருஷன் கூப்பிட்டா போக வேண்டியதானே. லட்சுமி தான் இவளை இருக்க சொன்னாலும் எப்படி அப்பட்டமா பிராடலக்கா. இதுதான் கைவ புத்தி. என் வீட்டுல யாரு வந்து என்னைய வான கூப்பிட்டா அந்த மாணிக்கு போயிருவாங்க. ஆமா, ஆளுகளும் கூப்பிடுறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் போக மாட்டேன், இங்கதான் சாப்பிட்டு வரும்னு சொன்னா நல்லாவா இருக்கு? நமக்கெல்லாம் ஒரு நாள் அப்படி புத்தி வராது பத்தியா. ஆமா முருகேசு. ஆமாக்கா, தம்பிக்கு நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சா? ஆமாப்பா, நீதான் வரல. எனக்கு ஒரு வேலையாயி போச்சுக்கா, தான் வர முடியல. சரி பரவாயில்ல. பிறகு அக்கா நிறைய சாப்பாடு வாங்கிட்டீங்களோ? என்னதுப்பா சாப்பாடு? சாந்தி தான் சொன்னா லட்சுமி அக்கா சாப்பாடு வாங்க போயிருப்பாவ, நான் சாப்பிட்டுட்டு வரேன், இல்லாட்ட வீணாயிரும்னா. ஓ அது இனிமேதான் என் மகன்கிட்ட சொல்ல போறேன். இனிமேதான் சொல்ல போறாளா? அப்ப இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரா? இவ சாப்பாட்டுக்கே சொல்லலன்னு தெரிஞ்சு வச்சு இனி இந்த ஆளு இனி இழுத்துட்டு போயிருவானா வீட்டுக்கு? நல்லதா போச்சு, இன்னும் சொல்லல அக்கா. ஆமாப்பா, சொல்லலாம தான் போனேன். வழியில மாடி சத்தம் போட்டது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். இனிமேதான் போய் என் மகன்கிட்ட சொல்லி வாங்க சொல்லணும். அப்ப சாந்திக்கு எதுவும் வாங்க வேண்டாம்க்கா, நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன். ஐயா அப்படியா? சரி கூட்டு போ. உடனே கூட்டு போட்டா. என்ன சாந்தி, என்னங்க? அவ இன்னும் ஒண்ணு கடையில வாங்கலையா? நல்லதா போச்சு, கிளம்பி வீட்டுக்கு போவோம். வரேன். நம்ம பேரும் இவளை மட்டும் நல்லா உட்காந்து திங்கவா விடப்படாது. இந்த வள்ளியும் செம்பாவையும் இங்க இருந்து கிளப்பிட்டோம்னா அல்லாதான் தன்னால போயிருவா. வேற வள்ளியக்கா செம்பாக்கா நீங்களா வீட்டுக்கு போலியா? எதுக்கு கேட்டோம்னா, என் வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போனாதான் உங்க வீடு வரும். அங்கே கொஞ்சம் இருட்டா வேற இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள நீங்க பொம்பளையில 2 பேரும் தனியா போறதுக்கு வேற கஷ்டமா இருக்கும். அதான் நான் என்ன சொல்றேன், என் கூட நீங்களும் வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். உங்களையும் உங்க வீட்டுல கொண்டு போய் என் வீட்டுக்காரர் விட்டு வந்துருவாரு. ஏன் சொல்றோம்னா, உங்க வீட்டு அண்ணம்லாம் இப்போதைக்குள்ள கூப்பிட வந்துக்கிட மாட்டாவ. நீங்க ஒத்தையிலும் போடும் பத்தியெல்லாம் அதான் சொல்லுதேன். என்னங்க நான் சொல்றது சரிதானே? அதுவும் சரிதான். வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் நல்ல முறையில மத்தவங்களுக்கும் சேர்த்து யோசிச்சிருக்க. ஏங்க நான் எப்பவுமே அப்படிதாங்க யோசிப்பேன். உங்களுக்கு தான் என் நல்ல மனசு புரியவே மாட்டேங்குது. ஏக்கா பாத்தீங்களா, என் வீட்டுக்காரர் நான் சொல்றது சரின்னு சொல்லிட்டாரு. வாங்கக்கா, உங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். நான் மட்டும் நல்ல முறையில வீட்டுக்கு போயிட்டு நீங்க 2 பேரும் சங்கடப்பட்டு இருட்டுக்குள்ள பயந்து போனீங்கன்னா நல்லாவா இருக்கும். தாயா பிள்ளைய பழகிட்டு இப்படி நடுக்காட்டுல நான் விட்டுட்டு போவேனா? வாங்க போவோம். பள்ளியக்கா எப்படி நடிக்கா பாத்தீங்களாக்கா? ஆமா, அவ புருஷன் அவளை கூப்பிட்டு வந்துட்டாங்களா. இனி வீட்டுல போய் சமையல் செஞ்சுதான் சாப்பிடணும். இவளை மட்டும் இங்க முசியாம திம்பால் விளையான்னு வயிற்றுச்சல்ல இப்படி படம் காட்டிட்டு கிடக்கா. இப்ப என்னக்கா செய்ய? கூட பேருவா இப்படி இரு. அவ புருஷங்கிட்ட நாங்க வரல வைக்கலன்னு சொல்லி பாப்போம். சரிக்கா. ஏக்கா வாங்க, கொண்டு போய் விட்டுருதே. வாரத்தை பத்தி ஒண்ணும் இல்ல தம்பி, எங்களால உங்களுக்கு சிரமமா இருக்குமேனு தான் பாக்கோம். நாங்க அப்படியே மெல்ல மெல்ல பேக்கிட மாட்டோமா? ஏக்கா நீங்க மெல்ல மெல்ல போதியக்கா. அந்த பாதையில இருட்டுக்குள்ள பாம்பு பூரா என்னமோ கிடந்து கடிச்சிட்டுனா என்னக்கா செய்ய? ஏதாவது பாம்பு எதுவும் ஒரு கொத்து கொத்திட்டுனா அந்த அன்னைக்கு வாயை வந்துட்டு கிடந்துருவியா? விடிஞ்சு எந்திரிச்சுதான் வந்து நீங்க இருக்கையெல்லாம் பேட்டையலானே தெரியும் எல்லாருக்கும். ஏன் போட்டு நம்ம உசுறு தாங்க முக்கியம். நல்லபடியா என் வீட்டுக்காரர் டார்ச் லைட் அடிச்சு உங்களை மெல்ல மெல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாரு. வாங்கக்கா. செம்பா, நம்ம நாலு புரோட்டா தின்றவங்க கண்டி நம்மள பாம்பு கொத்தி சாவது அளவுக்கு கொண்டு போயிட்டா பத்தியா? ஆமாக்கா, பாம்பை விட கொடிய விஷம் அந்த 4 முடி. இவளையெல்லாம் அந்த சின்ன பொண்ணு கேளாத கல்வி கேட்கான்னா சும்மா கிடையாது. அதான் நமக்கு ஒரு காலம் வரும், அப்ப இருக்கு இந்த 4 முடிக்கு. ஏக்கா பேசிட்டே இருக்காதியா, கிளம்புங்க. வா செம்பா. தெரியலதான் நீ வீட்டு போலியோ? என்ன நம்மளை கேட்கால்வ? நம்ம சாப்பிடாட்டாலும் பிள்ளைக்கு மட்டுமா ஒரு 2 புரோட்டா ஆட்டையை போட்டு போலான்னு பார்த்தனே. போனுக்கா, நீங்க போங்க. எனக்கு இங்க பக்கத்து வீடு தானே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கிடுவேன். அதான் லதாளுக்கு எதுலயுமே யோகம் உண்டு. நீங்க லட்சுமிக்கா வீட்டுல ஆளும் பேருமா சேர்ந்து புரோட்டா சாப்பிடுறதுக்கு அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அதான் பாத்தீங்களா பேதில இருவாரு. இவளுக்கு திங்கேக்க முடியலன்னா போக வேண்டியதானே. நம்மளும் இருக்க கூடாதுன்னு நினைக்கல. கெட்டெண்ணம் பிடிச்சவள்வ. நம்மளும் வீட்லயே போய் தின்னுக்கிடுவோம். என்னங்க இருந்தோம்னா நம்மள கிளப்புறதுக்கு நீ என்னென்ன பேசுவாள்வளோ. 10 குறைக்கு லட்சுமி வீட்டுல பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தோம். அந்த லதா தான் வீட்டுல இருந்து தின்னுட்டு வந்தானு ஊர் பூரா என்னை கேவலப்படுத்தி விட்டாலும் விட்டுருவாள்வ. சரி லதா, நாங்க போயிட்டு வரோம். நீ நல்ல முறையில இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு வா. என்ன? இல்லக்கா, இப்பதான் ஞாபகம் வருது. ஏன் அவளுக்கு நாளைக்கு பள்ளியிடத்துல டெஸ்ட் இருக்குன்னு வேற சொன்னா. வீட்டுக்கு போய் நேரத்தோட ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும் பார்த்தீங்களா. நானும் அப்படியே கிளம்புதேன். சரி. எப்பாடா எவளுமே இங்க சாப்பிடல. நம்ம மட்டும்தான் பரோட்டா திங்காம வீட்டுக்கு போயிருவோமோன்னு நினைச்சேன். எவளுமே திங்கல.
எங்க வாங்க போவோம், நேரத்தையே வீணாக்கிக்கிட்டு. எல்லாரும் வாங்க அந்த வாசலோடி போவோம். சரி லட்சுமி, போயிட்டு வரோன்னு. ஏக்கா இருக்கலாம்ல, நான் இப்போ சாப்பாடு வாங்க சொல்லலாம்னு பார்த்தேன் அவங்ககிட்ட, அதுக்குள்ள கிளம்புறியல. ஆமா, நெட்டக்காரன் கூப்பிட வரும்போது இங்கதான் இருக்கா, கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டா. இப்ப என்னமோ நல்லவ மாதிரி நடிக்கா. இப்படித்தான் அப்படி நடிக்காதவளமோ, நமக்கு இப்படி தெரியாம தானே கெட்டவனு பேர் வாங்கிட்டு கிடக்கும். இந்த நெட்டக்காலே வந்த நேரத்துக்கு அவன் மௌன கடைக்கு போய் சொல்லியிருந்தா கூட இந்நேரம் வாங்கிட்டு வந்திருப்பான். திட்டம் போட்டு வாங்காம இருந்துட்டு இப்ப எப்படி படம் காட்டியா? லட்சுமிக்கா இப்ப சாப்பிடணும் நினைச்சோம். அவன் கிருஷ்ணா கடைக்கு வேற போல பத்தியில நேரம் ஆயிட்டு. சரி நீ வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம்னு தான் போறோம். நான் சொல்லணும்னு பார்த்தோம்மா, அதுக்குள்ள முருகேசு வந்துட்டான். சரி இப்ப அதனால ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அடுத்து கிருஷ்ணாக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, கல்யாணம் இருக்கு, பொங்கி பொடிவியா எவ்வளவு இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க என்ன சாப்பிடாம இருக்க போறோம். அப்ப பாத்துக்கலாம் என்னக்கா. நீங்க ஒண்ணு இதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரிம்மா. சரி வாரங்க. சரிம்மா, பாத்து போயிட்டாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது மட்டும் இழிச்சுக்கிட்டு சொல்லுவா. சரி கிளம்புவோம். அம்மா காலு என்னம்மா வலிக்கும். சவா என்ன பார்த்தா ஐயா என்ன வலி வலிக்கி. ஆமா, உங்க ஆத்தாளுக்கு வீட்டுக்கு வரவும் கால் வலிக்கும், மேல் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். சின்ன பொண்ணு பிறகு ஊரூரா போறதுக்கு மட்டும் கை கால் வலிக்க மாட்டுக்கு, வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் வலிக்கோ. இவ்வளவு நேரம் அங்க இருந்து அவங்க அம்மா காரி ஒரு வார்த்தை எனக்கு கால் வலிக்கு மேல் வலிக்குன்னு சொல்லியிருப்பாள். அங்க வரவும் மட்டும் என்ன சீனு? அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. அடுத்த வீட்டுல போய் இருந்துட்டு கால் வலிக்கு மேல் வலிக்குன்னு சொன்னா நல்லாவா இருக்கும். அதான் எங்க அம்மா சொல்லாம இருந்திருப்பா. ஆமா ஆமா, தினமும் எந்திரிச்சா பல்லு தேய்க்க மறக்கையில குளிக்க மறக்கையில தெரியாது. ஆத்தா கறிக்கு சப்பட்டுக்கு மட்டும் கரெக்டா வந்துருங்க. யோ கூப்பிட்டாளா? இத்தையே சொல்லுங்க. இங்கிட்ட முன்னாடி வாவலே கழுத்தை திருப்பி வச்சிருக்கிறது வலிக்கி. என்ன வாரத்தே சொல்லுங்க அத்தையோ. வந்தவா உடனே அடுப்படிக்கு போவாம அங்கனே என் அவங்கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு கிடக்க. ஒண்ணுமில்லத்தே, என்ன டிஃபன் பண்ண போறமான்னு கேட்டாரு. என்ன செய்யன்னு தெரியல தான், நீங்களே சொல்லுங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன செய்யணும்? இன்னைக்கு மத்தியானம் ரசம் வச்சு குருமா வச்சிருந்தல, குருமா இருக்கலாம் மிச்சம் இருக்கு. என்ன இழுக்க? உங்க 2 பேருக்கும் சப்பாத்தியை போட்டுட்டு எனக்கு 2 தோசையை சுட்டுதா. சாப்பிட்டுட்டு சீக்கிரமே தூங்கட்டும். சரித்தே. உங்களுக்கு கோதுமை தோசை தானே? ஆமா, பிற நான் மாவரசா வீட்டுல வச்சிருக்கேன். வீட்டுல மாவில்லதான், வேணா பக்கத்துல கடையில போய் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ இப்போ போனா 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன். வீட்டுல இருக்கிறத வச்சு சமாளி. நாளை காலம்பரம் எந்திரிச்சு மாவு வாங்கிட்டு வந்து இட்லி வச்சு சாம்பார் வச்சுக்கலாம். சரித்தே, அப்ப நான் போய் ஆரம்பிக்கட்டுமாத்தே? ரொம்ப நீட்டாத போ. என்னமோ மாமியா கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்யற மாதிரி பேசுவா. சேர் பண்ணி என்னது என்ன சொன்ன? அவ பண்ணி தாரேன்னு சொல்ல வந்தேன். இல்ல சொல்லுமா. இன்னைக்கு வேலைக்கு லீவு தானே போட்டிருக்க? ஆமாம்மா, இன்னைக்கு பூரா தூங்கல பத்தியா. இன்னைக்கு நைட்டாவது தூங்கணும்ல. சரி சாப்பிட்டுட்டு நேரத்தோட தூங்கு. சரிம்மா. ஏங்க அந்த வாரம் சின்ன பண்ணே. ஏல என்னம்மா? அது என்ன அவ கூப்பிட்ட உடனே ஓடுத? இல்லம்மா, அடுப்படியில இருந்து கூப்பிடுதா. எதுவும் வேலை இருந்தாலும் இருக்கும், போய் ஹெல்ப் பண்ணுவோம்ல. அங்க என்ன வேலை இருக்கு? மாவை பசஞ்சு 2 சப்பாத்தியை போட்டு எனக்கு 2 தோசை சுட்டு தரது ஒரு வேலையா? குருமா தான் மத்தியானம் வச்சது இருக்குல்ல. இதுக்கு அவ கூப்பிட்டுட்டா நீ புழுக்க வேலை பார்க்க போறியோ? அது இல்லம்மா, வேற எதுவும் பேச கூப்பிட்டாலும் கூப்பிட்டுப்பா. போய் என்னன்னு கேட்டு வந்துருதேன். ஏன் வாரேடா இப்படி எத்தனை நேரம் அது கூப்பிட்டு? நான் வந்துட்டேன் சின்ன பொண்ணு. பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே என்ன ஓட்டம் ஓடியாம்பரு. என்ன சின்ன பொண்ணு? எங்க குருமா குறையாதாங்க இருக்கு. அதான் நான் என்ன யோசிக்கணும்னா, அந்த குருமாவுக்கு கோதுமை தோசை சுட்டு உங்க அம்மா கொடுத்துட்டு மற்றபடி நம்ம 2 பேரும் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிடுமா? கடையில வாங்கினா எனக்கு ஒத்துக்கிடாத சின்ன பொண்ணு. நைட்டு வேற சரியா தூங்கல. வேணா எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுதா, நான் குருமா வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். உனக்கும் அம்மாவுக்கும் கடையில வாங்கிட்டு வரட்டுமா? உங்க ஆத்தாக்கறி எங்க கடையில வாங்க விடுவா? எதா இருந்தாலும் வீட்லயே செய்யும்பா. பிறகு நான் இப்ப நைட்டு கிடந்து என்ன ஒண்ணுன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் தள்ளு, எவ்வளவு இருக்குன்னு பாக்கட்டும். சின்ன பொண்ணு, குருமா அம்மாவுக்கும் எனக்கும் சரியா வரும்னு நினைக்கேன். எனக்கு சப்பாத்தி போட்டு தந்துட்டு அம்மாவுக்கு தோசை சுட்டு கொடுத்துருது. அப்போ உனக்கு மட்டும் கடையில வாங்கிட்டு வரேன். எங்க அப்படி பண்ண அந்த கிழவி சண்டைக்கு வரும்லாங்க. அதை நான் பாத்துக்கிட்டேன் சின்ன பொண்ணு. அம்மாவுக்கு தெரியாம நான் மெல்ல கொண்டாறேன். வேண்டாங்க, உங்க அம்மிட்ட சொல்லிட்டு வாங்கி தரதா தான் வாங்கி தாங்க. உங்க அம்மைக்கு தெரியாமலாம் வாங்க வேண்டாம். பிறகு பாத்துட்டுன்னு வைங்களேன், கள்ளத்தனமா புருஷனை சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி சாப்பிடுதா வைக்காங்க நீ ஆசும். இப்ப சொன்னா எங்க அம்மா கோவப்பட்டுட்டு வீட்டுல இருக்கிறத வச்சு சாப்பிட சொல்லு, இல்லாட்டா வேற ஏதாவது செய்ய சொல்லுன்னு சொல்லிடுவா சின்ன பொண்ணு. பிறகு உனக்கு தானே வேலை அதிகம். நீ சீக்கிரமா தோசை சுட்டு அம்மா கொடுத்துட்டேன்னு வையன், சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு ரூம்ல போய் தூங்கிடுவாளா. அப்ப நான் வாங்கிட்டு வரது அவளுக்கு தெரியவே செய்யாது. இப்பவே சொன்னேன்னு வையன், இப்ப இதுக்குன்னு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கும் உனக்கும் அவளுக்கும். அதுதான் சொல்லுதேன். சரிதான், அப்ப நான் சீக்கிரமே தோசையை சுட்டுட்டு சப்பாத்தியும் போட பாக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு போறீங்களா எப்படி? இல்ல சின்ன பொண்ணு, நீ அம்மாவுக்கு முதல்ல தோசை சுட்டு சாப்பிட வை. நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துருந்தேன், வந்து நான் சாப்பிடுதேன். என்ன? சரிங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன போயிட்டு வரேன்ட்டியா? எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. ஆமாண்ணே, என்ன வேணும்? புரோட்டா சால்னா வேணுமா, சிக்கன் நூடுல்ஸ் வேணுமா? நூடுல்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், புரோட்டா தான் சாப்பிடணும் போல இருக்கு. நல்ல காரமா சால்னா இருக்க மாதிரி ஒரு கடையா பார்த்து வாங்கிட்டு வாங்கண்ணே. சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன். என்ன அம்மா, இந்த காலோட என்ன சீரழிவா இருக்கு. வயசானது ஆச்சும் கால் வலி உயிர் போகும். எம்மா, என்ன ராசு? ஏமா ஒரு மாதிரி இருக்க? வயிறு பசிக்க ரொம்ப? வயிறும் பசிக்கி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கால் வலி ரொம்ப இருக்குல்ல. ஆஸ்பத்திரிக்குன்னா போமா? வேண்டாம் வேண்டாம், நான் அந்த தைலத்தை தடவிட்டு தூங்குவேன். ஆஸ்பத்திரிக்கு போனா அவன் பெரிய ஊசியா எடுத்து போட்டு விட்டுருவான். அப்புறம் வீங்கிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு இருக்கும்.
பத்தா குறைக்கு ஒரு வார்டு மாத்திரை வாங்கி கொடுத்துருவோம். அதை தின்னோம்னா ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு லாத்தி லாத்தி தள்ளும். அதுக்கு நான் பேசாம தைலத்தை தள்ளிட்டு கிடந்துக்கிடுவேன். சரிம்மா, அப்போ பாத்துக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போனா சொல்லு, நாளைக்கு நாளும் கூட்டு போறேன் என்ன? ஆ சரிப்பா. இந்த அயிலு போன் போட்டான், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூப்பிட்டுருக்கான், போயிட்டு வரட்டுமா? ஐடு கூப்பிட்டானா? சாயங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட தானே இருந்து பேசிட்டு வர, திரும்ப என்ன மறுபடியும் கூப்பிடுதான்? தெரியல, சும்மா ஒரு எட்டு வந்துட்டு போனேன் அப்படின்னா, அதான் போய் என்னன்னு கேட்டு வந்துருந்தேன். சரி, பார்த்து பதனமா போயிட்டு வா. அப்புறம் சாப்பிடலையா நீ? நேராவதே அந்த சீமாட்டி பண்ணிட்டாளா எப்படி? அவ உனக்கு துவா சுட்டுட்டு இருக்காமா, நான் வாரத்துக்குள்ள எனக்கு சப்பாத்தி போட்டு வச்சிருவா, வந்த பிறகு சாப்பிட்டுக்கிடியே. நீ நல்லபடியா சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. வரும்போது பஸ் ஸ்டாண்டில் அந்த கடை கிட்ட பச்சை தேயிலை ஒன்று வாங்கிட்டு வந்துரு. என்ன காலி ஆக போகுது இன்னையோட, நாளைக்கு தேவைப்படும் பத்தியா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? ஆ சரி, போயிட்டு வா. அம்மா, வீடு என்ன இப்படி குப்பையா கிடக்கு? நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாளுவே? இவளே அவளை சொல்லிட்டு போயிருக்கேன், அந்த வாசனை தூத்து தெளிச்சு கோலம் போடுங்க, அப்படியே கிடக்க. இன்னைக்கு பெய்கிட்டு வாழ்வல. என்ன சரசு? முனிமா சித்தியா? வாங்க சித்தி. வாரம்மா. என்ன பொண்ணு பார்க்கவா போயிட்டு வரியே? ஆமா சித்தி. சரி சரி, என் வீட்டுக்கு சொல்ல வந்திருப்பா போலுக்கு, நான் வீட்டுல இல்ல. அப்படியா? சரி சரி. என்ன விவரம்? பொண்ணு பிடிச்சிருக்குனானா? பேசி முடிச்சிட்டியெல்லாம் இப்படி? ஆமா சித்தி, 2 பிள்ளைகளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுவோ. அந்தானிக்கிழமை வார வெள்ளிக்கிழமை சாயங்காலமா நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு பேசியிருக்காவோ. அப்பா உடனே வச்சிருவா? வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 3 நாள் தானே உடையில இருக்கு. ஆமா, பொண்ணு வீட்டுல சீக்கிரமா வைக்கிறதுனாலும் சரின்ட்டாவோ. சரி, அப்போ வைக்கட்டும்னு நாங்களும் சரினாச்சு. சரி சரி, எசைக்கம்மா பேத்தி தானம்லண்ணே பொண்ணு? ஆமா சித்தி, அந்த பிள்ளைதான். அவ அம்மா பேரு கூட ஏதோ ஒரு பேர்லானே? ஆமா, அவ அம்மா பேரு ரேவதி. சரி, நீ பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டு போயிட்டு என்னம்மா? பிள்ளைகள் எங்க வீட்டுல? பிள்ளைகள் வீட்டுல தான் இருந்ததுன்னு சொல்ல வேண்டாம். இவ்வளவு குப்பை கூடமா கிடக்கு. சமைஞ்ச பிள்ளைகள் வீட்டுல தான் இருந்திருக்கு. அப்படி இருந்து வீடு வாச கூட்டாம கிடந்திருக்கேன்னு கேவலமா நினைப்பாவ. என்ன சரசு, கேட்டதுக்கு பதிலே காணும். பிள்ளைகளையும் கூட கூட்டு போயிருந்தியா? இல்ல சித்தி, நானும் இவ்வளவு தான் போனோம். பிள்ளைல என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு போனோம். அப்படியா? சரி சரி. அவனங்க உன் வீட்டுக்காரன வரக்கானும்? அவ ஒரு ஆளை பார்க்க போறேன்னு போயிருக்காவோ சித்தி. வரும்போது பிள்ளைல தங்கச்சி வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துடுவோ. சரி சரி, அதானே பார்த்தேன். சாயங்காலம் நான் அங்கிட்டு பால் வாங்க போயில பார்த்தேன், குப்பையா கிடந்தா உன் வீடு. அந்த அன்னைக்கு நினைச்சேன் பிள்ளைகளையும் கூட கூட்டு போயிட்டா போல. அதான் வாசல கூட தூத்து தொளிக்காம இருக்கு. சரசோ பிள்ளைகள வீட்டுல இருந்தா தான் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வச்சிருப்பாவல அப்படின்னு நினைச்சேன். அதே நான் நினைச்சது சரியா போச்சு. ஒரு வார்த்தை அந்த பொம்பளைட்ட என் பிள்ளைகள் வீட்டுல தான் இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம்னா கேவலப்பட்டிருப்பேன். வேற பொண்ணுக்கு நகையெல்லாம் பேசியாச்சாமா? அது ஒண்ணு இன்னைக்கு பேசல சித்தி. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்கும் சொல்லுவா, அப்ப பேசவள என்னமோ. ஏன் லட்சுமி நகை நட்டுன்னு எதுவும் கேட்கலையா? அவ எதுவுமே உங்க இஷ்டத்துக்கு பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டா சித்தி. சரி 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 சித்தி, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. போய் ராத்திரிக்கு சாப்பாடுக்கு ஏதாவது செய்யணும். வார என்ன? சரிம்மா. நானும் தேங்காய் சட்னி கேக்கு என் மருமா தேங்காய் வாங்கிட்டு சொன்னா, அதான் வாங்கிட்டு போமேன்னு வந்தேன். நானும் வாரேன்னு. உள்ளே இவ்வளவு சொல்லிட்டு போய் வீட்டை எப்படி போட்டுச்சுவல. கொஞ்சம் விட்டுருந்தா இப்ப அந்த கிளவிட்டான கேவலப்பட்டிருக்கணும். அவன் ஊரெல்லாம் சொல்லியிருப்பா. இருக்கு உள்ளவளுக்கு இன்னைக்கு விளக்க மாத்து பூச. கால நவட்டி வையமிட்டி எவ்வளவு நீட்டத்துக்கு நீட்டிருக்கா? நீ தான் நீட்டி நிமிர்ந்திருக்கா. ஒன்னே மாதிரி கிடையாது டி. கால பாரு, நெட்டக்காளி பாட்டி குட்டக்காளி. ஏடி கதவு தரங்க. ஐ அம்மா வந்துட்டா. எம்மா வந்துட்டியா? எனக்கு என்னமா இருந்தா? உள்ள வாட்டி சொல்லியே. எம்மா எனக்கு என்னமா இருந்தா? சொல்லுதே மக்களே, வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, நான் வாச தூத்து தொளிக்கணும்னு தான் சொன்னேன். இவாதான் என்னை செய்ய விடாம கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டா பாத்துக்கோ. எம்மா பொய் பித்தலாட்டம் பிராடு. நான் உண்மையை தாண்டி சொல்றேன், நீ தானே சண்டை இழுத்தா என்கிட்ட. எம்மா நீயே சொல்லுமா, நான் வீடு பூரா தூக்கணுமா? அவ வாசலை மட்டும் லேசா தூத்துட்டு தொளிச்சு கோலம் போட்டுக்கிடுவாளாம். வீடு தூக்கதானமா பெரிய வேலை. எத்தனை பொருளை நவட்டி வைக்கணும். அங்க நங்கன காப்பி அடிச்ச கிளாஸ், தண்ணி குடிச்ச பாத்திரம் கிடக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு போய் அடுப்படியில வைக்கணும். எவ்வளவு வேலைப்பாடு இருக்கும். அப்படி கஷ்டமான வேலையை நான் பாக்கணுமா? இந்த மகாராணி போய் வாசல 2 இலை கிடக்கு, அதை லேசா தூத்துட்டு லேசா தண்ணி தொளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துருவாளாம். அதான் நான் சொன்னேன், நான் வாச தூத்து தொளிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள தூருனா கேட்க மாட்டுக்கா. அதான் நீ வந்த பிறகு உன்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் சொல்லுமா, நான் சொன்னதானே சரி. சொல்லுமா, என் மேல தப்பா அவன் மேல தப்பா? கொஞ்சம் பொறு பாருட்டி. அம்மா உன்னையத்தான் தப்புன்னு சொல்லுவா. நான் என்னடி தப்பு பண்ணேன்? வலிக்குமா எம்மா? வேண்டாமா எம்மா? வலிக்கு. யோ, தோசையை சுட்டுட்டியா? என்ன செய்த? நான் முடிஞ்சிட்டதே கொண்டாரேன். இவ்வளவு நேரம் என்ன இதாமா? மாவை கரைச்சு தோசையை விட்டுட்டு அந்த அன்னைக்கு அந்த பழைய குருமா ஊத்தி கொண்டாடுறதுக்கு மும்பிட்டு நேரமா? இந்தாங்க தே. எவ்வளவு நேரங்களே? சரி சாப்பிடுங்க தே. கொதிக்க கொதிக்க ஊத்தி கொண்டு வரணும்ல. கொண்டா. ஏத்தே, நீங்க இங்க உட்காந்து சாப்பிட போறீங்களா இல்ல ரூம்குள்ளே உட்காந்து சாப்பிடுறது இல்ல தே? ஏன் என்ன புதுசா சொல்லுதா? இங்க தின்னுட்டு தான் நாங்க போவேன். அதுக்கு இல்ல, மழை வர மாதிரி இருக்கு, குளிர்ந்த காத்தடிக்கி, உங்களுக்கு ஒத்துக்கிடா பத்தியில அதான் கேட்டேன். ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத. எனக்கு எங்க இருந்து திங்கணும்னு தெரியும். போ உன் வேலையை பார்த்துட்டு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்து வை போ. சரி தே.
ரொம்ப நடிப்பா, நல்ல வணக்கா. நான் தின்னுட்டு ஏப்பமே விட்டாச்சு. இவ ஒரு சம் தண்ணி போயிட்டு வரேன் விட்டு நேரமா. இந்தாங்க தே தண்ணி. ஏத்தா அதுக்குள்ள சப்பிய போல நல்ல டேஸ்டா இருந்ததோ? நான் ஒன்னும் சீக்கிரமா திங்கல. நீ தான் தண்ணி போயிட்டு வரதுக்கு இம்பிட்டு நேரம் ஆக்கியிருக்க. அது ஒண்ணுமில்ல தே, கிளாஸு காடாதான் கிடக்கு, செம்ப காங்கவே இல்லை, தேடிக்கிட்டே இருந்திருக்கேன் பாத்துக்கோங்க. உங்களுக்கு செம்புல கொடுத்தா தானே பிடிக்கும், கிளாஸ்ல கொண்டு வந்தா ஏசுவியல்ல. சரி கொண்டு வந்துட்டல, கொடுத்துட்டு போ. அப்புறம் ஏத்தே உங்க ரூம்ல போர்வையெல்லாம் உதறி விரிச்சு போடட்டுமா தூங்குக்கு? ஏன் இத்தனை நாளா நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கே அதெல்லாம்? சும்மா கேட்டேன் தே, நேரத்தோட தூங்க போவியல்ல, கால் வேற வலிக்குன்னு சொன்னிய அதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ உன் சுவாலியை பாத்துட்டு போ. சரி தே, இந்தாங்க தண்ணி எப்படிங்க. நேரத்தோட போய் தூங்குங்க, என்னத்தையே முழிச்சுக்கிட்டே இருக்காதியா, உடம்புக்கு நல்லது இல்ல. இவ பேச்சு சரியில்லையே, ரொம்ப நம்ம மேல அக்கறையா இருக்க மாதிரி பேசியா. குளிர்ந்த காத்தடிக்கி ரூமுக்குள்ள உட்காந்து திங்கலான்னு கேக்கா. இப்ப என்னடானா போர்வையை விரிச்சு போட்டுட்டான்னு கேக்கா. ஒரே அடியா இனி ரூமுக்குள்ள அனுப்பி தூங்க சொல்றதே குறியா இருக்காளே. ஏதோ கதை இருக்கு. அந்த பயலும் இவ்வளவு நேரம் அயல் கூட இருந்துட்டு இப்ப அவன் போன் போட்டாம மறுபடியும் கிளம்பி போயிருக்கான். புருஷனை பொண்டாட்டி எனக்கு தெரியாம ஏதோ கள்ளத்தனம் பண்ணுதாவோ. என்ன ஏதுன்னு பாக்கணும். ரூமுக்குள்ள போயிட்டு தூங்குற மாதிரியே ஆக்சனை போட்டுட்டு இருந்துடணும். அந்த பைய வரட்டும், என்ன ஏதுன்னு பாப்போம். ரூமுக்குள்ள போய் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிடுவோம். எப்பா அசதியா இருக்கு, போய் தூங்க போறேன். எப்பா கிளவி தின்னுட்டு இடத்த காலி பண்ணிட்டா. தின்ன தட்டை கூட எப்படி வச்சுட்டு போயிருக்கா பாரு. அடுப்படியில் கொண்டு வந்து வச்சா என்ன பியதி எடுக்கு, பியதிலிருவா. சரி சீக்கிரம் போய் தொலைஞ்சால, அது வரைக்கும் சந்தோஷம். படுத்துட்டாளான்னு ரூம்ல ஒரு 8 போய் பாத்துக்கிடுவோமா? இவன் அடுப்படிக்கு வராளா இங்க வராளா? இங்கதான் வர மாதிரி இருக்கு, போய் படுத்துக்கிடுவோம். அப்பாடா படுத்துட்டா. ஆமா என்ன படுத்த உடனே இத்தான் தண்ணி கொரட்டை விட்டுட்டாக்கா. படுத்த உடனேவா இவ்வளவு கொரட்டை வரும்? யாரு கண்டா, நம்ம வேலை பார்த்துட்டு படுக்கணும், நமக்கு என்ன தெரியும். ஒரு வேலையும் செய்யாம இருக்கவங்களுக்குலாம் இப்படித்தான் கொரட்டை வரும் போல. சரி தூங்கட்டும். பேதிலிருவா திண்ட நடக்கலாம் தலையை நீட்டி பாத்துட்டு போறா. இப்படி நான் தூங்கினா தூங்கலையான்னு இன்னத்துக்கு நோட்டை விட்டுட்டாக்கா. ஒருவேளை தோசையில விஷத்தை கிஸ்த வச்சிருப்பாளோ? அதெல்லாம் இருக்காது, இவளே ஒரு தொடரடிக்கி. அதுவும் போக விஷத்தை தின்னா நம்ம என்ன தெம்பா தானே இருக்கோம், ஒன்னும் செய்யலையே. வேற என்ன விஷயமா இருக்கும்? கேக்கு, இந்த பையன் வந்துட்டான். சின்ன பண்ணே, அந்த வாரம் தான். ஏன் தான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு? கடையில ஒரே கூட்டம். கடையில கூட்டமா? எந்த கடைக்கு போயிட்டு வரா இப்போ? இந்த வாரம் என்னன்னு எடுத்துட்டு வரையில தான் அடுப்படியில வச்சு நீங்கள் நானும் சாப்பிடுவோம். அம்மா சாப்பிட்டு தூங்கிட்டாளா சின்ன பண்ணு? அதெல்லாம் உங்க அத்தை தூங்கி கொரட்டே விட்டாச்சு. அப்படின்னா சப்பாத்தி குருமாவையும் வச்சு எடுத்துட்டு வா, நீ நான் இங்க உட்காந்தே சாப்பிடுவோம். சரிங்க. பாவி பயல, என்னமோ வாங்கிட்டு வந்துல கொடுக்காம பொண்டாட்டிக்கு. அடே அவனுக்கு வீட்டுல சப்பாத்தியை போட்டு கொடுத்துட்டு இவளுக்கு கடையில வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. அதுவும் எனக்கு தெரியாம என் அவன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. இந்த பயலும் எனக்கு தெரியாம அவ பேச்ச கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானே. நல்லா இருக்கா சின்ன பண்ணு? ஏங்க டேஸ்டா இருக்குங்க. எங்க அமிர்தமா இருக்குங்க. எங்க ஒருவா சாப்பிட்டு பாருங்க. அரக்கிருக்கி அரணக்கா அழுதுட்டடக்கா. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏங்க துவாங்க தூக்கு போட்டு தொங்கன்ட்டு கிடக்கா. இதுக்கும் அந்த பேய இழிக்காம பாரு. அது சரி, அவ கூட சேர்ந்துதான் இந்த பேருக்கு மூளை வளர்ச்சியே இல்லாம போயிட்ட. பிற எப்படி இருப்பான்? அதிகமா போன் பாக்காதன்னு சொன்னா கியா சாப்பிட்டு தான் பாருங்களா. நீ சாப்பிட்டு சின்ன பண்ணு. ஆமா, இப்பதான் புதுசா கல்யாணம் கழிச்சிருக்காவோ, ஊட்டி ஊட்டி திங்காவோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் ஒரு வாய் உனக்கு சப்பாத்தி ஊட்டி விடட்டா? அதையவா திம்பா, மத்தியானம் வச்சா அதே குருமா. எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே தின்னுங்க. சரி சாப்பிடு. என்ன பரோட்டா நல்லா இருக்கா? எம்மா அம்மாங்க நினைப்பு இன்னும் மனசுல இருக்காளே. பெத்த தாயை மதிக்க வேணாம், இப்படி கள்ளத்தனமா பொண்டாட்டி வாங்கி கொடுப்பியாலே. இவன் எப்படி எந்திரிச்சு வந்தா? நல்லா குருட்டை விட்டு தானே தூங்கிட்டு கிடந்தா. நம்ம நிம்மதியா இருந்தாலே இவளுக்கு மூக்கு வேத்துரும் போல. தூங்கும் போதுமா இப்படி சொல்லல? எத்தனை நாளா நடக்கு இந்த பழக்கம்? எம்மா அது வந்து சரி வழக்கம் போல இவ கணக்க ஆரம்பிச்சுட்டா. இனி வாய முடிதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இவ வாயை பார்த்துட்டு நான் இருந்துட்டோம்னா அப்புறம் வாங்கிட்டு வந்த ரொட்டி சால்லாம் ஆறி போயிரும். ஆவாட்டு கத்திட்டடக்கா. நமக்கு ரொட்டி தான் முக்கியம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வாயை திறந்து பேசல. எம்மா தப்பா நினைக்காதம்மா. வீட்டுல குருமா கொஞ்சோண்டு தான் இருந்தது, கோதுமாவும் குறையதான் இருந்தது. அந்த அன்னைக்குலதான் சரி அவளுக்கு மட்டும் கடையில வாங்கி கொடுப்போமேன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். உனக்கும் வாங்கலான்னு பார்த்தேன். உனக்கு கடையில வாங்கினா பிடிக்காது, நீயும் சாப்பிட மாட்ட. நீ கொண்டு அவளுக்கும் உனக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கும். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா நான் உனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்தேன். மன்னிச்சிருமா, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. எப்பா எவ்வளோ பெரிய எப்போ. ஏங்க ரொட்டி சால்னா சூப்பர். நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தட்டை தண்டியன்னா பாத்திரத்தை கழுவி போட்டு தூங்க போவேன். நீ சாப்பிட்டுட்டேன்னா போ சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டுக்கிடியேன். எங்க உங்க தட்டையும் சேர்த்து கழுவிடுவோம் நாங்க பாத்திரம் தைக்கல.
ஏம்மா நீ போமா, நானும் தேய்ச்சி போட்டுக்கிட்டேன். ஆமால, அதையும் செய்யி. பாத்திரம் கழுவி, துணியை தவ, வீட முழுவி, கக்கூசு முத கொண்டு கழுவி கொடுத்துரு அவளுக்கு. அப்பதான் அவ தலைகீழ நடப்பா. இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு தெரியாம புருஷன் முன்னாடி இத்தனை கள்ள வேலை பாப்பிய வீட்டுக்குள்ளேயே. இன்னைக்கு நான் பாத்துட்டேன், சரியா போச்சு. நான் பார்க்காத நேரம் எனக்கு எதுவும் கேடு பண்ணினா எனக்கு என்னல தெரியும்? ஏம்மா உனக்கு ஏம்மா கேடு பண்ண போறேனா? நீ நல்லா இருந்தா தாம்மா நாங்க நல்லா இருக்க முடியும். எப்பா 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 நடிப்பா பாரு. ஆனா எவ்வளே நீங்க லேசுப்பட்டவா கிடையாது, வில்லி. அம்மா அம்மா நீ என் மேல பாசமா இருந்தா என் மவன் இன்னைக்கு எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம கள்ளத்தரமா உனக்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு எல்லாம் வாங்கி தர அளவுக்கு அவனை மாத்திட்டேன். ஏத்தே நான் முதலையே சொன்னேன் தேவர்கிட்ட, உங்க அம்மிட்ட சொல்லிட்டே போய் வாங்கிட்டு வாங்கத்தான். நீங்க சொல்லாம போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க அம்மா நாயா குழப்பாவேன்னு சொன்னேன். அவர் தான் கேட்கவே இல்லை. சொன்னா எங்க அம்மா சண்டைக்கு வருவா, நான் சொல்லாமலே உனக்கு வாங்கிட்டு வரேன் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் ஒன்னும் கள்ளத்தனமா வாங்கிட்டீங்கன்னு நினைக்கலதே. அவர் செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. ஆனா நீ எல்லாம் சரி தே, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் போய் பாத்திரத்தை கழுவி போட்டு தூங்குது என்ன. ரொம்ப நாள் கழிச்சு ருசியா ரொட்டி சால்னா வேற சாப்பிட்டேன்னா மனசு அப்படியே சந்தோஷத்துல தாண்ட மாடிக்கிட்டு இருக்கு. நான் போய் வேலையை பார்க்க, நீங்க எப்பவும் போல கணச்சிக்கிட்டே இருங்க என்னத்தே. நான் வாரேன். அத்தையோ குட் நைட். இவ வேற சாப்பிட்டுட்டேன்னா போக வேண்டியதானே. எரியுத நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போன மாதிரி பேசிட்டு போறா. பாத்தியால, நீ என்ன மதிக்காத மட்டும் அவளை நீ மதிக்க மாட்டா. ஒரு மாமியா கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு பாரு. ஏம்மா நான் இப்படி வாங்கி குடுக்கட்டெல்லாம் அவ அப்படித்தானமா பேசிக்கிட்டு இருப்பா. சூற போல உன்னையெல்லாம் பிள்ளைன்னு பெத்தம் பாரு. போ தின்னுட்டு போய் நீ மல்லா இருப்போ. ஏம்மா உனக்கு வேணா ரொட்டி சால்லாம் வாங்கிட்டு விட்டேம்மா. நான் ஒண்ணும் உன் பொண்டாட்டிய மாதிரி கடத்தி ஒண்ணு நீங்க கலைதவ கிடையாதுல. அத்தானே அவளுக்கு ரொட்டி சவைக்கிறதுக்கு பல்லு இல்லல தான். யோ யாரும் தானே தைக்க போறோம்னே, பேர எதுக்கு இங்க வந்த? இல்லத்தே நீங்க ஒத்தையில பேசிக்கிட்டு இருக்கிய, அதான் ஒரு கம்பெனி குடுக்கலாமேன்னு வந்தேன். நீ ஒண்ணு குடுக்கண்டா பா. சரி தே. அத்தானே சீக்கிரம் சாப்பிடுங்க, சப்பாத்தி ஆறுது பாருங்க. பாத்தியால நீ என்கிட்ட பேசிக்கிட்டு நிக்கியான். நீ சாப்பிட்டுட்டு அவ பெறத்தையே ஓடணுமா. அவ சொன்ன மாதிரிதான் நீ கேட்கணுமா. அதத்தான் இப்படி நாசுக்கா சொல்லிட்டு போறா. ஏம்மா அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறான்னு விடுமா. நீ வயிற்றுக்கு சாப்பிட்டியாம்மா? நடிக்காத போல, பெருசா அக்கறையா பேச வந்துட்டான். இந்த சப்பாத்திங்க பேர்ல ஒரு வரட்டியை போட்டு வச்சிருக்கல, தின்னுட்டு போய் தூங்கு போ. பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுத்து தாங்கிட்டான். அவன் சாப்பிட்டியான்னு கேட்டவன் அந்த அன்னைக்கு உருகிற போறேன் அவன் பாசமா இருக்கானு நினைச்சு. என்னைக்கா இருந்தாலும் பொட்ட பிள்ளை தான் நம்ம மேல பாசமா இருக்கும். ஆம்பளை போய் ஒரு நாளும் பாசமா இருக்க போறது கிடையாது. எல்லாம் என் தலையெழுத்து வாங்கி வந்த வரம் அப்படி. கடவுளே யாருக்கும் பாதகம் இல்லாம நடந்துக்கிடும் தான் நினைக்கேன். அப்படி இருந்தும் யாராவது ஒருத்தர் என் மேல கோவப்படுத்த மாதிரி ஆயிருது. நான் இவளை சமாளிப்பனா அம்மாவை சமாளிப்பனா? சரி வயிறு பசிக்கி, முதல்ல வயிற்ற சமாளிப்போம்.